2024 பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த 91வது சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். The word for the month of February 2024 is found in Psalms 91 verse 16. I will satisfy him with long life and show my salvation to him. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்று ஆண்டவர் சொல்றார். எனக்கு போதும், பட்டது போதும் என்று தப்பிச்சோம் பிழைச்சோன்னு இந்த உலகத்தை விட்டு போவது அல்ல, ஒரு திருப்தியோடு போவது. ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ற அந்த ஒரு தொனி, ஒரு திருப்தியோடு போறது. பவுல் நல்ல ஆயுசில் தான், நல்ல வயதாகி முதிர் வயதில் தான் அவன் ஒரு திருப்தியோடு தான் அந்த உலகத்தை விட்டு அவ்வுலகத்துக்கு போனான். ஏதோ தப்பிச்சேன் பிழைச்சேன், இந்த உலகத்தில் போதும்டா சாமி, இந்த உலகத்தில் பட்ட கஷ்டம் அப்படின்னு தப்பிச்சு ஓடுற ஒரு மனப்பான்மையில் போகிறது ஆசீர்வாதம் இல்லை. அதே மாதிரி பாதியிலே போகிறதும் ஆண்டவருடைய ஒரு விருப்பம் அல்ல. நல்லா 70 வயசோ 80 வயசோ தேவைப்பட்டால் 120 வயசு கூட இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 70 வயசாவது இந்த உலகத்தில் இருந்து திருப்தியோடு நான் என்னுடைய கடமைகளெல்லாம் முடிச்சிட்டேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன் என்கிற திருப்தியோடு போகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதைத்தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். திருப்தி என்பதை முந்தின வசனங்கள் 14, 15 கூட ஒரே பகுதி தான். இந்த 16 இந்த 3 வசனங்களுமே ஒரே பகுதி தான். 14 சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்படிப்பட்ட ஒரு திருப்தினா, அது தீர்க்காயுசு மட்டும் இல்லை, ஒரு திருப்தியான வாழ்க்கை. எப்படிப்பட்ட திருப்தினா, ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்கிற திருப்தி. ஒரு பெரிய பட்டியல் இருக்கு 91ஆம் சங்கீதத்தில். வேடனுடைய கண்ணி, கொள்ளை நோய், பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, பாழாக்கும் சங்காரம், அதே போல சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம், ஒரு பெரிய லிஸ்டிங் இருக்கு. வாதை, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் என்னை அவனை விடுவிப்பார், அவனை விடுவிப்பேன். அதில் ஒரு திருப்தி. கர்த்தன் இதிலெல்லாம் இருந்து என்னை காப்பாற்றினார், என்னை விடுவித்தார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயரம்னாலே பாதுகாப்பு கிடையாது, ஆனால் இவர் உயர்ந்த அடைக்கலம், ஒரு பாதுகாப்பான உயரம், ஒரு பாதுகாப்பான உயரத்தில் வைப்பேன், உயரத்தில் பாதுகாப்பாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது ஆண்டவர் மறு உத்தரவு நாம் ஜெபம் பண்றோம், அதுக்கு திரும்பி அவர் பேசணும். ஆண்டவர் பேசுறாரு, ஆனால் அவர் தான் பேசுறாரான்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. நானே நினச்சிக்கிட்டேனா, வசனம் நம்ம கூட பேசும்போது ஆண்டவர் தான் பேசுறாரா இல்லை நானா கற்பனை பண்ணிக்கிட்டேனா அந்த வசனத்தை நம்ம கூட பேசுதுன்னு சந்தேகம் வருது. ஒரு கனவு வந்தா இது ஆண்டவர் தந்ததா, நான் இல்லை இது தொல்லையின் திரட்சியினால் பிறந்த சொப்பனமா, இது பிசாசினால் வந்த சொப்பனமா, சந்தேகம் வருது. ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். சில நேரங்களிலே அது சூழ்நிலைகளின் மூலம், சம்பவங்களின் மூலம் நமக்கு அவர் பதில் கொடுக்கிறார். மறு உத்தரவை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை,
ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து அப்படின்றது வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது கடைசியில் கனத்தில் முடியும். ஆபத்தில் அவனை கனப்படுத்துவேன். நம்ம கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்மை தப்புவிக்கிறது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஆபத்தில் அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து மாதிரி வர்ற விஷயம் நமக்கு ஒரு கனமாக மாறிவிடுகிறது. அதுதான் இந்த மாசத்துல ஆபத்து மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு மரியாதையை கொடுத்து உண்டு பண்ணிவிட்டு அது போய்விடும். இது இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு ஒரு திருப்தி கொடுக்கிற வாழ்க்கை. ஏதோ ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை, எல்லாத்தின் மேல இருக்கிற வாஞ்சையை விட நமக்கு சிலர் மேல அந்த ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிற வார்த்தை லவ் தான், அன்பு தான். அவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியால் நமக்கு பலர் மேல விருப்பம் இருக்கு. நண்பர்கள், உறவினர்கள், பலர் மேல நமக்கு விருப்பம் உண்டு, வாஞ்சை உண்டு. சில பொருட்கள் மேல வாஞ்சை உண்டு, சிலருக்கு உடை மேல வாஞ்சை உண்டு, சிலருக்கு கை கடிகாரங்கள் மேல வாஞ்சை உண்டு, சிலருக்கு காலணிகள் மீது, வாகனங்கள் மீது, செல்போன்கள் மீது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருள் மேல சில நபர் மேல வாஞ்சை உண்டு. எல்லாத்த விட ஆண்டவர் மேல வாஞ்சை, அது ஒரு திருப்தியை கொண்டு வருகிற வாழ்க்கை. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், ஆண்டவரை அறிந்திருக்கிற அவரோடு உறவாடுகிற, அவரை அறிந்திருக்கிற ஒரு அனுபவம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு ஜெப வாழ்க்கை. இதெல்லாம் அடங்கியதுதான் திருப்தி உள்ள வாழ்க்கை. விடுதலை, உயர்வு, மறு உத்தரவு, கனம், இவை மட்டுமல்ல, தேவன் மேல வாஞ்ச, அவரை அறிதல், ஜெப வாழ்வு, இவைகள் அடங்கிய வாழ்க்கை தான் ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை. அது திருப்தி உள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, நீண்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த மாதத்தில் அவர் செய்ய வாக்கு பண்ணுகிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜனவரிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, தீர்க்காயுசை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்மேல் வாஞ்சை கொள்ளவும், உம்மை அறியவும், உம்மை நோக்கி கூப்பிடவும் எங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாய் உதவி செய்யும். இந்த மாதத்தில் விடுதலையையும், உயர்வையும், மறு உத்தரவையும், கனத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.